அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், மெத்தட் 2 வச்சு தான் போட போகிறோம். இப்போ இதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது ஏலேருந்து பி, அடுத்து பியிலேருந்து டிக்கு போகிறோம், டியிலேருந்து ஜிக்கு போகிறோம். ஏன்னா நமக்கு ஏலேருந்து எங்கே தான் போகணும், எண்டிங் ஜிக்கு தான் போகணும். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. இதில் கட்டு வந்து எப்படி வரும்ன்றதை பார்க்க போகிறோம். அதாவது அந்த பிளாக் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் எது மினிமம்னு பாருங்கள் இந்த இதில். ஸோ 4ன்றது மினிமம் சரிங்களா. அப்போ 4 - 4னா 0 ஆகிடுது. அப்போ இது வந்து பிளாக் ஆகிடுச்சு சரிங்களா. அதாவது பியிலேருந்து டி இருக்கு இல்லையா, அது பிளாக் ஆகிடுச்சு. அதில் உள்ள அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. அடுத்து இதில் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5ல் 4 போயிடுச்சுன்னா 1ன்னு வந்துடும். அதே மாதிரி 9ல் 4 போயிடுச்சுன்னா 5ன்னு வந்துடும். அடுத்து எதை எடுக்கலாம்னு பாருங்கள். இனிமேல் இதை எடுக்க முடியாது சரிங்களா. அடுத்து என்னென்னா இந்த லாஸ்ட் இதுக்கு வந்துடுங்க. ஏன்னா டாப் எடுத்திங்கன்னா அடுத்து பாட்டம் வந்துடுங்க. அப்போ என்ன பாசிபிலிட்டின்னு பாருங்கள். ஏ, அடுத்து சி இருக்குது, அடுத்து இ இருக்குது, அடுத்து ஜி. ஸோ லாஸ்ட்டுக்கு வந்துடுறேன். இங்கேயும் அந்த பிளாக் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். அப்போ 8, 5, 6. ஸோ இது 3ல் எது மினிமம்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 தான் மினிமம். 5 - 5 0. அதே மாதிரி 8 - 5னாக்க 3ன்னு வரும். அதே மாதிரி 6 - 5னாக்க 1ன்னு வந்துடும். அப்போ இது பிளாக் ஆகிடுச்சு. அதாவது சியிலேருந்து இ. அப்போ சிஇ இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5ன்னு வருது. அடுத்து யார் எடுத்துக்கலான்னு பாருங்கள். நமக்கு இது தானே பிளாக் ஆனிச்சு. அப்போ ஏலேருந்து சிக்கு வரலாம், சியிலேருந்து ஜிக்கு போயிடலாம். ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஓகே, அப்போ இதில் மினிமம் பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. அது இப்படி வந்து இப்படி போகிறோம் ஓகேங்களா. அப்போ ரெண்டுலேயுமே 3 தான் இருக்குது. அப்போ எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 3 - 3னா 0ன்னு வந்துடும். இங்கேயும் பாருங்கள் 3 - 3னா 0ன்னு வந்துடும். அப்போ பிளாக்ன்றது நம்ம ஃபஸ்ட்டில் உள்ளதே எடுத்துக்கலாம். அப்போ என்ன வருதுன்னா ஏலேருந்து சி. அப்போ ஏலேருந்து சின்னா இங்கே என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள், 3 தானே. ஸோ அதை தான் யூஸ் பண்ணணும். 8ஐ யூஸ் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட்டாக என்ன கிடச்சிருந்துச்சோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ 3 அப்படின்னு வந்துடும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 12 அப்படின்னு வருது. அப்போ நமக்கு கிடைச்ச அந்த மேக்ஸ் ஃப்ளோ வேல்யூ 12 அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த நோட் பாருங்கள். மேக்ஸ் ஃப்ளோ மினி கட் தியரம் இஸ் எ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் தி டியூவாலிட்டி தியரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மேக்ஸ் ஃப்ளோ மினி கட் தியரம் வந்து ஸ்பெஷல் கேஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டியூவாலிட்டி தியரத்தோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி யூஸ்டு டு டெரிவ் மெர்ஜஸ் தியரம். அதாவது மெர்ஜஸ் தியரத்தை டெரிவ் பண்ணி கொண்டு வரதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா இந்த மேக்ஸ் ஃப்ளோ மினி கட் தியரம் யூஸ் ஆகுது. அதாவது இந்த தியரத்துலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெர்ஜஸ் தியரத்தை வந்து நம்ம டெரிவ் பண்ணி கொண்டு வர முடியும். அதே மாதிரி இந்த கோனிக் எஜ்வேரி தியரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரம் இருக்குது. ஸோ அந்த தியரத்தையும் நம்ம இந்த மேக்ஸ் ஃப்ளோ மினி கட் தியரத்தை யூஸ் பண்ணி டெரிவ் பண்ணி கொண்டு வர முடியும். அதுதான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ் இது ரெண்டும்னு வச்சுக்கலாம். ஈச் எட்ஜு இஸ் லேபிள்டு வித் எஃப். இந்த மாதிரி ஒரு பர்பெண்டிகுலர் சிம்பிள் மாதிரி போட்டு சின்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா சம்மில். ஸோ அந்த மாடல் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. இது அவங்க கொடுத்துருக்குது, சின்றது அவங்க கொடுத்துருக்க வேல்யூ. ஓகே, நம்ம அதுலேருந்து என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஃப்ளோ என்ன வருதோ அதை வச்சு மினிமம் எடுத்து அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. அந்த சிலேருந்து சப்ராக்ட் பண்ணி கிடைக்கிறது தான் அந்த எஃப்ன்றது. ஓகேங்களா, அதை தான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஈச் எட்ஜ் இஸ் லேபிள்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் எஃப்சி அப்படின்ற மாடலில் வரும். வேர் F is the flow over அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது F is the flow over the edge அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் C is the edges capacity. Cன்றது ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான். ஓகே, Fன்றது என்னென்னா எவ்வளோ ஃப்ளோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிக்கிற அந்த வேல்யூ. ஓகே, அதுதான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ராப்ளம் 3ல் எஸ்லேருந்து ஓக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் சரிங்களா. அப்போ இதில் Fன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி சின்றது ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்கல்ல ப்ராப்ளத்தில், அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த 3. ஸோ இதை தான் இங்கே சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். எ மினி கட் மஸ்ட் பி செப்பரேட் சோர்ஸ் அண்டு சிங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மினிமம் கட்டுங்கிறது கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், செப்பரேட் பண்ணணும். எதை, சோர்ஸையும் சிங்கையும் செப்பரேட் பண்ணணும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த சிங்குக்கு நேம் வந்து டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோர்ஸை வந்து ஆரிஜின் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதர்வைஸ் இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேறு ஏதாவது கட் எடுத்தீங்க அப்படின்னா கூட அது வந்து மீனிங் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மினி கட் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், சோர்ஸையும் சிங்கையும் பிரிக்கணும் சரிங்களா. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இதை இப்படி கட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இப்படி கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், நம்ம பியிலேருந்து எம்முக்கு போக முடியாது இந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா சரிங்களா. அதே நான் இப்படி போடுறேன், இது வந்து இன்வேலிடு. என்ன ரீசன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது தான். நம்ம இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா
பியிலேருந்து டிக்கு போய் டியிலேருந்து எம்முக்கு வந்துடலாம். அப்போ எப்படினாலும் பியிலேருந்து எம்முக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இது வந்து இன்வேலிட் கட் அப்படின்னு சொல்லுவோம். இதை போய் மினி கட் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இப்படியும் எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்ம இப்படி வந்து இப்படி போயிடலாம். சரிங்களா? அப்போ இதுவும் இன்வேலிட் கட் அப்படின்னு அர்த்தம். அதை தான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இது வந்து வேலிட் கட்டு தான். என்ன ரீசன் அப்படின்னா இப்படி கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பியிலேருந்து டிக்கு வரலாம், ஆனால் டியிலேருந்து எங்கே வர முடியாது, எம்முக்கு வர முடியாது. அதே மாதிரி பியிலேருந்து இங்கே கியூக்கு வரலாம், ஆனால் கியூலேருந்து என்ன பண்ண முடியாது, எம்முக்கு வர முடியாது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து வேலிடு. இந்த மாதிரி இருந்தால் தான் இன்வேலிட்னு அர்த்தம். இதுவுமே வேலிட் தான். சரிங்களா? ஏன்னா பியிலேருந்து நம்ம டிக்கே போக முடியாது, அதே மாதிரி பியிலேருந்து கியூக்கும் போக முடியாது. ஓகே.